a of 0,5 b of 5,0 மற்றும் c of -4,-7 முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையத்தை காண்க. முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் எத்தனை புள்ளிகள் கொடுத்துருக்காங்கப்பா? 3 புள்ளிகள். 3 புள்ளிகள் கொடுத்தா அது முக்கோணம். சரியா? 2 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மையப்புள்ளின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா 2 புள்ளி கொடுத்தா முத புள்ளியும் கூட்டி 2 புள்ளி கூட்டி 2ஆல வகுக்கணும். கமா அடுத்த 2 புள்ளி கூட்டி 2ஆல வகுக்கணும். அதான் மையப்புள்ளி. இப்போ உங்க x அச்சு y அச்சு இருக்குன்னா இங்க இருந்து தூரம் வருதுன்னு வச்சுக்கயா, இது எவ்வளோன்னு தெரியாது. இங்க இருக்கிற மையப்புள்ளி இதான் மையப்புள்ளி. அப்ப இது என்ன புள்ளின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். x-க்கு நேரா வருது, y-க்கு நேரா வருது. அப்போ முத புள்ளி x1னையும் x2வையும் கூட்டி 2 புள்ளி இருந்தா 2ஆல வகுக்கணும். அடுத்த புள்ளி y1னையும் y2வையும் கூட்டி 2ஆல வகுக்கலாம். அப்ப 2 புள்ளிகள் கொடுத்தா மையப்புள்ளி x1 + x2/2, y1 + y2/2. 3 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. சோ 3 புள்ளிகள் கொடுத்துட்டாங்கன்னா மையப்புள்ளி என்ன புள்ளி? அப்போ ஒரு முக்கோணம் வந்துருமா? இதனோட மையப்புள்ளி என்னன்னா இங்க இருந்து இங்க சந்திக்கிறது, இங்க இருந்து இங்க சந்திக்கிறது, இங்க இருந்து இங்க சந்திக்கிறது. இதான் மையப்புள்ளி. அப்ப இது எப்படி இங்கிலீஷ் போட போறோம்? இது 2த்துக்கு மையப்புள்ளி கண்டுபிடிச்சு இது 2த்துக்கு மையப்புள்ளி இது 2 அப்படி போட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப எப்படி போடணும்னா முத புள்ளி x1 y1 இது x2 y2 x3 y3. அப்போ முதல் புள்ளி 3 புள்ளியை கூட்டுனா நடுக்கோட்டு மையம்னு சொன்னாவே 3 புள்ளி கூட்டி 3ஆல வகுக்கணும். அடுத்த 3 புள்ளி கூட்டி 3ஆல தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே சாமி? எஸ் மிஸ். பாப்பா சொல்லுங்க. அப்போ x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. இப்போ போலாமா? எஸ் மிஸ். முதல் புள்ளி 0 5 - 4 0 + 5 - 4/3. அடுத்து 5 + 0 - 7/3. 0னா ஒண்ணுமே இல்ல. ஒரு மைனஸ் வந்தா கழிக்கணும். பெரியானது சின்னன கழிக்கிறோம், பெரியானது சின்னன கழிக்கிறோம், பெரியானுடைய குறியை போடணும். எங்க இருந்து போறோமோ அதோட குறியை பார்த்துக்கோங்க. 5ல இருந்து 4 கழிச்சா 1/3. அடுத்து -2/3. அதனுடைய நடுக்கோட்டு மையம்.